Hello students, welcome to Hiba Max. Sixth question பாருங்க. An aeroplane is flying horizontally at a speed of 175 meter per second and at a height of 600 meter. The angle of elevation of the aeroplane from the point on the earth's surface is 37 degree. After what period of time does the angle of elevation increases to 53 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. tan 53 வேல்யூ கொடுத்துட்டாங்க, tan 37 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு டயக்ராம் வரையலாம். ஏபி பிளேன் இருக்கு, 600 மீட்டர் பறக்குது. கிரவுண்ட்லேருந்து நம்ம ஏபியை பார்க்கும்போது சரிங்களா, இந்த ஆங்கிள் வந்து 37 டிகிரி ஃபார்ம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிளேன் வந்து பறந்து வருது. ஓகேங்களா, அப்போ சிடி எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸில் வரும்போது நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கும்போது 53 ஆங்கிள் வந்து 53 எடுக்குது. கொஷின் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் does the angle of elevation increases to 53. அப்போ 37ல இருந்து 53க்கு ஆங்கிள் மாறணும்னா எவ்வளோ நேரம் அது ட்ராவல் பண்ணி வந்திருந்தா என்னோட ஆங்கிள் வந்து 53ஆ மாறும். புரியுதுங்களா? எவ்வளோ டைம், இப்போ 2 செகண்ட்ஸ் ஆகுது, 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லணுமா? சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் கடந்ததுன்னு சொல்லலை, ஆனால் அது போல் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, நமக்கு டைம் கேட்குறாங்க. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும், ஈஸியாக டைமை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 175 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைட் ஆஃப் த பிளேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 மீட்டர். ஹைட் ஆஃப் த பிளேன் வந்து 600 மீட்டர். அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் முன்னாடி தள்ளி வருது, அது வரும்போது நம்மளோட ஆங்கிள் மாறுது. அது தள்ளி வர டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்ட்டு கேட்குறாங்க. டைம், வாட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன டிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க இங்கே, பிடி. இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஆர் டி. ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பிபியிலேருந்து நான் பிடியை மைனஸ் பண்ணாலே எனக்கு டிபி என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட் பியிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, பிடியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோன்னா டிபி என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம எப்பவும் போல் ஏபிபி எடுத்துக்கலாம். சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிபி 600, ஆங்கிள் வந்து 37 டிகிரி. அதே tan தான் எடுக்க போகிறேன் நான். tan 37 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிபி. tan 37 டிகிரி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில், பட் நம்ம வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேணால் லாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம், கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஏபி 600 டிவைடட் பை பிபி. இப்போ எனக்கு பிபி மைனஸ்ன்னு வருது, அப்போ பிபி இந்த சைடு கொண்டு போயிடுவேன். பிபி இஸ் ஈக்குவல் டு 600 பை tan 37 டிகிரின்னு எழுதிக்கோங்க, சேஞ்ச் பண்ணாதுங்க. சரிங்களா? அடுத்த ட்ரையாங்கிள் வந்து சிபிடி. சரிங்களா? ஆங்கிள் வந்து 53. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் சிபிடி 600, 53. கரெக்டா? சேம் tan தான் எடுக்க போகிறேன். tan 53 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 600. ஏன்னா ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, ஸோ சேம் ஹைட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். டிவைடட் பை பிடி. இப்போ பிடி மேலே கொண்டு போயிட்டு tan 53 கீழே கொண்டு வந்துடலாம். 600 பை 53 டிகிரி. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் தான் நான் மைனஸ் பண்ணும், இந்த ரெண்டு டேர்மையும் தான் மைனஸ் பண்ணும் இல்லையா? ஸோ எனக்கு என்ன வேணும், டிபி வேணும். டிபி வேணும்னா பிபி ஃபுல் லென்த்து, அதுலேருந்து பிடியை மைனஸ் பண்ணுறேன். இது வந்து இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டேரெக்டாக இங்கே நான் எழுத தான் போகிறேன். சரிங்களா? இப்போ பிபி வேல்யூ 600 பை tan 37 டிகிரி மைனஸ் 600 பை இங்கே tan வரணும், tan 53 டிகிரி. இப்போ இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அண்ட் 600 வெளியே எடுத்துடலாம். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரிக்கு வெளியே எடுத்துடலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். tan 53 degree minus tan 37 degree divided by
tan 53 degree into tan 37 degree. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ tan 53க்கும் 37க்கும் புக்கில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கலாம். dB is equal to 600 into tan 53 value 1.3270 minus இது questionலே கொடுத்துருப்பாங்க. tan 37 value 0.7536. இப்போ denominatorல first என்ன இருந்தது? tan 37 degree இருந்ததா? tan 37 degree into இப்போ நான் என்ன பண்றேன்னா tan 53 இருக்கு பார்த்தீங்களா? cot 90 minus 53 degree. நம்ம இதை வந்து lower classes படிச்சிருப்போம். tan theta is equal to cot 90 minus theta. இப்போ tan 53 னா cot 90 minus 53. dB is equal to 600. இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா சைடுல சால்வ் பண்ணி காமிக்கிறேன். (1.3270 minus 0.7536) இது 10, இது 6, 4, 3, இது 12, இது 2, 7, 0.5. ஸோ 0.5734 இது வந்து நியூமரேட்டரில் வரும். 0.5734 divided by இப்போ இது எப்படி மாறும்னா tan 37 degree into cot 90 minus 53 வந்து 37 degree தான். இப்போ டேனையும் காட்டியும் நான் கேன்சல் பண்ணலாம், சரிங்களா? 600 into 0.5734 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 344.04000 வரும். நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ டிவைடட் பைல tan 37 degree into cot வந்து 1/tan நீங்கள் மாற்றிக்கிறேன். 1/tan 37 degree ரெண்டும் ஈக்குவல் தான். cot theta is equal to 1/tan. இப்போ tan 37 கேன்சல் ஆகிட்டு 1 தான் இருக்கும். therefore dB is equal to 344.04. இது வந்து மீட்டர்ஸ். இது வந்து டிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சிருக்கோம், மீட்டர்ஸில் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக நமக்கு கொஷின் என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 344.04. ஸ்பீட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 175 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டாலே போதும். இதை டிவைட் பண்ணோன்னா இன்ட்டு 100 பண்ணிக்கலாம், பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு 1.965 வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 1.97 எடுத்துக்கலாம், சரிங்களா? 97 செகண்ட்ஸில் கொடுத்துருக்கனால நம்மளும் செகண்ட்ஸ்லேயே யூனிட்ஸ் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம்மில் இருக்கிற டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.